அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு singaiprincess. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சுரைக்காய் பொடி. சுரைக்காய் பொடியில் காரம் இனிப்புன்னு 2 வகை இருக்குது. நான் இன்றைக்கி இனிப்பில் தான் சுரைக்காய் பொடி செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கும் முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுரைக்காய் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் சுரைக்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா சுரைக்காய் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுரைக்காய் குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மாவு பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அரிசி மாவில் மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் 2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். இந்த கப்பில் தான் அளவு எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கையால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் நம்ம நெய் சேர்க்கறதுனால நல்லா மணமாக இருக்கும். இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பிணைறதுக்கு நான் வெந்நீர் எடுத்திருக்கேன். வெந்நீர் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இடிப்பு மாவுக்கு எப்படி மாவு பிசைஞ்சு எடுப்போமோ அதேமாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாவு ரெடி பண்ண பிறகு இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு ரவுண்ட் ஷேப்பில் ரவுண்டாக்கிக்கோங்க. ஒரு விரலால் ப்ரெஸ் பண்ணாக்கா அது தட்டையாக போயிடும். தட்டையாக சின்னதாக இதேமாரியே நம்ம இந்த மாவு எல்லா மாவுலேயுமே இதேமாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் மாவு பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு இது நல்லா கரைச்சி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ சுரைக்காய் நல்லா குக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் அரிசி மாவில் ரெடி பண்ணி வச்ச உருண்டை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துறாதீங்க. அப்படி சேர்த்தா நம்மளுக்கு உடஞ்சி போயிடும். இதே மாதிரி ஒன்றா சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்ம எல்லா உருண்டையுமே சேர்த்தாச்சு. ஒரு ஆப்பையால் எல்லா உருண்டையுமே தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே டிப் பண்ணிக்கலாம். இது அரிசி மாவு உருண்டையாக இருக்கிறதுனால அடி பிடிக்கும். இதேமாரி நல்லா கிண்டி விட்டுறாதீங்க. இதேமாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அரிசி மாவு உருண்டை எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம கரைச்சி வச்ச அரிசி மாவு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 50 ml தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இதே கப்பில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்து ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப தித்திப்பாக இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஒரு லைட்டான இனிப்பாக இருந்தாவே போதும். இது நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். அரிசி மாவுலாம் சேர்த்ததுனால அடி பிடிக்கும். 1 நிமிஷத்துக்கு ஒரு டிப்பு நம்ம இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் தாளித்து விட்டு ஊற்றிக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் சின்னதாக பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுடுங்க. அப்புறமா இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளித்து விட்டாச்சு. இது சுரைக்காயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோ தாங்க, ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் நம்மளுக்கு இனிப்பான சுரைக்காய் பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.